இன்னைக்கு நம்ம வந்து ஆஸ்திரேலியன் வைல்ட் லைஃப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஆஸ்திரேலியன் வைல்ட் லைஃப் பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 30 மில்லியன் இயர்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து வாட்டர்னால ஐசோலேட்டட் ஆயிருந்துச்சு. ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வந்து 30 மில்லியன் இயர்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃபுல்லி கவர்ட் பை வாட்டர் ஆஸ்திரேலியன் வைல்ட் லைஃப். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இட்ஸ் எவல்யூஷன் ஆஃப் மெனி யூனிக் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் வந்து அந்த தண்ணி மூலியமா நிறைய அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட்ஸ் உருவாயிருக்கு ஆஸ்திரேலியன் வைல்ட் லைஃப்ல. அதில் முக்கியமாக நம்ம என்ன பார்க்க போறோம்னா மார்சுபியல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சச்சஸ் இது வந்து கோலா அண்ட் கங்காரு ஒன்லி லிவ்ட் இன் ஆஸ்திரேலியா. இதில் பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் தி மார்சுபியல்ஸ் அது இந்த கங்காரு கோலா அதாவது வயிற்றுல வந்து லைக் பேக் இருக்கும், அதுதான் மார்சுபியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஆஸ்திரேலியாவில். ஸோ இது ஆஸ்திரேலியாவில் வந்து ஆஃப் ஆஃப் தி அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோலா கங்காரு தான் மோஸ்ட்லி நம்ம பார்க்கலாம். அப்புறம் பிளாக்டிபைஸ் அண்ட் எச்சிட்னான்னு சொல்லிட்டு அது பார்த்தீங்கன்னா ஒன்லி எக் லேயிங் மம்மல்ஸ், முட்டை விடும் அதே நேரத்தில் குட்டி விடும். அது வந்து ஆஸ்திரேலியாவில் தான் நம்ம பார்க்கலாம். அந்த அனிமல் பேர் பார்த்தீங்கன்னா பிளாக்டிபஸ் அண்ட் எச்சிட்னா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெசர்ட் வைல்ட் லைஃப்ல வந்து அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா முல்காரான்னு சொல்லிட்டு ஒரு அனிமல் இருக்கும். அது எப்படி பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஆல்சோ பவுச்டு மம்மல், வயிற்றுல பேக் இருக்கும். அது என்ன பார்த்தீங்கன்னா குட்டி வந்து வயிற்றுலேயே வச்சு பாதுகாத்துட்டு வரும். இட்ஸ் அ கார்னிவர்ஸ் மார்சுபியல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா மைஸ் அண்ட் லிசார்ட் தான் சாப்பிடும். கிராஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவில் வந்து பார்க்யூபைன் கிராஸ் மாதிரி இருக்கும், பார்க்யூபைன் முடி மாதிரியே இருக்கும் கிராஸ். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈமி நிறைய இருக்கும். ஈமியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேல் தான் வந்து முட்டையை வந்து அடங்காக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டார்னி டெவில்னு சொல்லிட்டு இருக்கும். அது வந்து வேல்யூபிள் வாட்டர்ஸை வந்து அதோட முதுகுலே வந்து பாதுகாத்துட்டு வரும். தண்ணி தாங்க எடுத்துச்சுன்னா தண்ணி குடிக்கும். அந்த அனிமல் பேர் பார்த்தீங்கன்னா டார்னி டெவில். அப்புறம் அது என்ன பேரட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலான்ற ஒரு காமன் பேரட் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கும், காலான்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்க்ரப் அண்ட் டெசர்ட் லேண்ட் வைல்ட் லைஃப்ல வந்து என்ன இருக்குன்னா அதே தான் ஷார்ட் பீக்ட் எச்சிட்னா வந்து உங்களுக்கு எக் லேயிங் மம்மல்ஸ், முட்டை விடும் பால் கொடுக்கும், அதுதான் எக் லேயிங் மம்மல்ஸ். அது பேர் வந்து ஷார்ட் பீக்ட் எச்சிட்னா. அப்புறம் வந்து மேலி ஃபவுல், இது வந்து ரூஸ்டர் மாதிரியே இருக்கும், மேலி ஃபவுல்னு சொல்லுவாங்க, ரூஸ்டர் மாதிரியே இருக்கும் அந்த ஒரு கோழி. அப்புறம் வாட்டர் ஹோல்டிங் ஃப்ராக், இட் ஸ்டோர்ஸ் வாட்டர் இன் இட்ஸ் பிளாடர், அது ஆஸ்திரேலியாவில் பார்க்கலாம், வாட்டர் ஹோல்டிங் ஃப்ராக். அப்புறம் குல்தார், அதுவும் மார்சுபியல்ஸ் மாதிரியே இருக்கும். நைட்டு தான் வந்து அது வேட்டையாடும், இறைய தேடி போகும். லுக் லைக் ரேட் மாதிரி சின்னதாக இருக்கும், லைக் மார்சுபியல்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாட்டில் ட்ரீஸ், ஸோ லுக் லைக் பாட்டில் அண்ட் ஸ்வாலன் ட்ரங்க் ஸ்டோர்ஸ் வாட்டர். பாட்டிலில் வந்து ட்ரீ மாதிரியே இருக்கும், வளர்ந்துருக்கும், இங்கே பாட்டில் மாதிரியே ஷேப்பில் இருக்கும், பாட்டில் ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆஸ்திரேலியாவில் நிறைய பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெம்பரேட் ஃபாரஸ்ட் வைல்ட் லைஃப், குக்காபுரா என்ன பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட் லார்ஜஸ்ட் நம்பர் இன் கிங்ஃபிஷர் ஃபேமிலி. குக்காபுரா லார்ஜஸ்ட் நம்பர், அது ஒரு பிளான்ட்ஸு. அப்புறம் பிளாக்டிபஸ் எக் லேயிங் மம்மல்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வைல்ட் லைஃப் வந்து நம்ம ஆஸ்திரேலியாவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வரேன். தேங்க்யூ.